வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவலை ஜூலை 8ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி தலைமை வகித்து மத்திய புழல் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் பாலாஜியின் காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். பணமோசடி வழக்கில் கடந்த ஆண்டு அமலாக்க இயக்குநரகத்தால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த அமர்வின் போது காவல் நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டது. முந்தைய அதிமுக ஆட்சியில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த பண மோசடி தொடர்பாக இந்த வழக்கு இணைக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது பாலாஜி தாக்கல் செய்த 2 மனுக்கள் மீதான இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்தன. ரிலேடு அபான் டாகுமெண்ட் எண்கள் 16 மற்றும் 17 இல் விடப்பட்ட ஆவணங்களை வழங்க நீதிமன்றத்தின் அனுமதியை அவர் கோரினார். இந்த ஆவணங்களில் அவரது கணக்கு தொடர்பான கவுண்டர் ஃபைல் சலான்களின் நகல்களும் அடங்கும். அவை விசாரணையின் போது அமலாக்க இயக்குநரகத்தால் சேகரிக்கப்பட்டன. கூடுதலாக நீதிபதி பாலாஜி தாக்கல் செய்த மற்றொரு மனு மீதான அடுத்த விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த மனு தற்போதைய நடவடிக்கைகளை ஒத்திவைத்து வழக்கை பிற்பகுதிக்கு ஒத்திவைக்க முயல்கிறது. ஜூன் 14, 2023 அன்று செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். பணமோசடி வழக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் வேலை வாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில் அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த ஊழல் நிகழ்ந்தது. இந்த வழக்கு மற்றும் அதன் சட்ட முன்னேற்றங்கள் குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்தது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.